ரீசெண்டாக நம்ம கேரளா சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுக்கு பர்த்டே முடிஞ்சிருக்கு. பர்த்டேனா அவருக்கு சின்ன வயசுலாம் இல்லை, 65 வயசு கிராஸ் பண்ணிட்டாரு. பார்க்க அப்படி தெரியாது. இருந்தாலும் அவருக்காக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். மலையாளத்தில் அவர் நடிச்சு வெற்றி பெற்ற படங்களில் தமிழில் ரீமேக் ஆகிட்டு இங்கே வெற்றி பெற்றிருக்கு. அந்த படங்கள்லாம் சொல்ல போகிறேன். இந்த லிஸ்ட்டில் ரஜினி சார் படம் இருக்குது, கமல் சார் படம் இருக்குது, அஜித் சார் படம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் போயிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரஜினி சார்லேருந்து போயிடலாம். 2005 பி வாசு இயக்கத்தில் ரஜினி சார் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் சந்திரமுகி. இந்த படம் சொன்ன உடனே ரஜினி சாரோடைய ஸ்டைல், காமெடி, வடிவலோட காமெடி, மாட்டு வண்டி, ஜோதிகாவுடைய எக்ஸ்பிரஷன், அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக அந்த படத்தில் வர பாம்பு ரொம்ப பார்த்து பயந்துருப்பாங்க. இந்த படத்தில் பேயே காட்டாமல் நம்மளை வந்து சீட்டு நின்று பார்க்க வச்சிருக்கும். அந்த மாதிரி படம் தான் சந்திரமுகி. இந்த படம் ஏற்கனவே மலையாளத்தில் நம்ம பகத் பாசிலோட அப்பா இருக்கார்ல ஃபாசில், அவரோட இயக்கத்தில் மணி சத்திரக்குழுன்ற பேரில் ரிலீஸ் ஆன படம் தான். அங்கேயும் ஒரு வெற்றி பெற்று தமிழில் ரீமேக் ஆகிட்டா இங்கே சக்கப்போடு போடுச்சு. தமிழ் சினிமாவில் இந்த படம் எவ்வளோ பேர் வெற்றி அடைஞ்சதுன்னா, சென்னையில் சாந்தி தேட்டரில் கிட்டத்தட்ட 800 நாளுக்கு மேலே ஓடி இருக்கு. அந்த அளவுக்கு ரீமேக் ஆகிட்டு தமிழ் சினிமாவில் சந்திரமுகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ரெண்டாவதா திருஷம். மலையாளத்தில் மோகன்லால் மீனா நடிப்பில் திருஷம் 1, திருஷம் 2, திருஷம் 3 3 பாட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு பாட்டு ரீமேக் ஆகிருக்கு. அந்த படம் தான் பாபநாசம். இந்த திருஷம் படத்தை மலையாளத்தில் மோகன்லால் எப்படி சூப்பராக நடிச்சு கொடுத்தாரோ, அது மாதிரி தமிழ் சினிமாவில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சூப்பராக நடிச்சிருப்பாரு. இந்த பாபநாசம் படத்தில் கமல் சாரும் கௌதமும் நடிச்சிருப்பாங்க. நம்ம கமல் சாருக்கு நடிப்பு சொல்ல தேவையில்லை, அவர் அருமையாக பண்ணியிருப்பாரு. இங்கேயும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த பாபநாசம் படம். அண்டு மூணாவதா கிரீடம். நம்ம தலை அஜித் நடிப்பில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட்டான படம் தான் கிரீடம் படம். இந்த படத்தில் நம்ம அஜித் சாருக்கு ராஜ்கிரண் தான் அப்பாவும் நடிச்சிருப்பாரு. இதே கிரீடம் படம் இதே பேரில் 1989 நம்ம மோகன்லால் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு மலையாளத்தில். அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷம் கழிச்சு அதே பேர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3 படங்களும் கேரளாவில் நம்ம மோகன்லால் நடிச்சு வெற்றி பெற்று தமிழ்ல ரீமேக் ஆகிட்டு இங்க வெற்றி பெற்ற படங்கள் தான். இந்த படங்களை எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்டு உங்களுக்கு மோகன்லால எந்த அளவுக்கு பர்சனல் பிடிக்கும் அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.